கூகுள் பே, போன் பேக்கு கட்டணம் குறையுமா? யூபிஐ பரிவர்த்தனை. இந்தியாவோட பணப்புழக்க முறையில புரட்சி ஏற்படுத்தின யூபிஐ டிஜிட்டல் பண பரிவர்த்தனைக்கு கட்டணம் விதிக்க வழிவகை செய்யும் மசோதா கடும் எதிர்ப்புக்கு மத்தியில நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. பண பரிவர்த்தனை மற்றும் தீர்வு அமைப்புகள் சட்டம் 2007 திருத்தங்களை மேற்கொண்டிருக்கும் மத்திய அரசு டிஜிட்டல் கட்டண முறைகளுக்கு வங்கிகள் மற்றும் பிற சேவை வழங்குநர்கள் கட்டணம் வசூலிக்கிறத தடுக்கும் சட்ட விதியை நீக்கியிருக்காங்க. இதன் காரணமா யூபிஐ பரிவர்த்தனைகளுக்கு வங்கிகள் மற்றும் பிற சேவை வழங்குநர்கள் கட்டணம் விதிக்க முடியும். தனிநபர்களுக்கு இடையிலான பரிவர்த்தனைக்கு கட்டணம் இருக்காதுனோ, நுகர்வோர் மற்றும் நிறுவனம் மற்றும் நிறுவனம் இடையிலான பரிவர்த்தனைகளுக்கு மட்டுமே பொருந்தும்னோ மத்திய அரசு தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. யூபிஐ முறையிலான பண பரிவர்த்தனையின் வளர்ச்சி எப்படி இருக்கிறது? கட்டணம் விதிக்கப்படுவதால் யூபிஐ முறையிலான பண பரிவர்த்தனை குறையுமா? இதையெல்லாம் தான் இந்த ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். இந்திய ரிசர்வ் வங்கியோட ஒழுங்குமுறை மேற்பார்வையின் கீழே என்பிசிஐ அப்படிங்கிற கழகத்தால 2016 ஆண்டு ஏப்ரல் 11 யூபிஐ தொடங்கப்பட்டுச்சு. இந்த பரிவர்த்தனை முறைக்கு மக்கள் மத்தியில அமோக வரவேற்பு கிடைச்சது. ஆண்டுக்காண்டு பரிவர்த்தனை தொகையும் உயர்ந்துகிட்டே வருது. பெருநகரங்கள்ல இருந்து குக்கிராமம் வரையிலும், பெரிய வணிக கடைகள்ல இருந்து சிறிய பெட்டி கடைகள் வரையிலையும் யூபிஐ முறையிலான பண பரிவர்த்தனை நடந்துட்டு வருது. இன்னும் சொல்ல போனா பலருக்கு தற்போது பணத்தை கையில எடுத்து கொண்டு செல்லும் பழக்கமே இல்லை. டிஜிட்டல் பரிவர்த்தனையை மட்டுமே நம்பியிருக்காங்க. 2016-2017 நிதியாண்டுல வெறும் 7000 கோடி அளவிலான பண பரிவர்த்தனை மட்டுமே நடந்துச்சு. 2017-2018 நிதியாண்டுல அது 1 லட்சம் கோடி ரூபாயாவும், 2018-2019 நிதியாண்டுல 9 லட்சம் கோடி ரூபாயாவும், 2019-2020 நிதியாண்டுல 21 லட்சம் கோடி ரூபாயாவும் உயர்ந்துச்சு. இப்படி ஆண்டுக்காண்டு படிப்படியா உயர்ந்து 2025-2026 நிதியாண்டுல 314 லட்சம் கோடி ரூபாய்க்கு யூபிஐ மூலம் பண பரிவர்த்தனை நடந்திருக்கு. யூபிஐ பரிவர்த்தனைகள் பெரும்பாலும் சில்லறை பரிவர்த்தனைகளுக்கு மட்டுமே மக்கள் பயன்படுத்தி வராங்க. 2025-2026 தனி நபர்ல இருந்து வணிகருக்கான மொத்த பரிவர்த்தனையில 86% 500 ரூபாய்க்கு குறைவானதா மட்டுமே இருக்கு. யூபிஐயோட நம்பகத்தன்மை மற்றும் இயங்குதன்மை ஆகியவை உலகளவிலான அங்கீகாரத்தையும் பெற்றிருக்கு. மக்களிடையே யூபிஐ வரவேற்பு பெற இதுவும் ஒரு காரணம். யூபிஐ தொடங்கப்பட்டதிலிருந்து நிறுவனங்கள் பங்கேற்பதில் ஒரு சீரான மற்றும் அளவிலான விரிவாக்கத்தை கண்டிருக்கு. யூபிஐல இயங்கும் வங்கிகளோட எண்ணிக்கை முதல் ஆண்டான 2016-17 நிதியாண்டுல 44 வங்கியிலிருந்து 2025-26 நிதியாண்டுல 703 வங்கிகளா அதிகரிச்சிருக்கு. இந்த இணைப்பு பொதுத்துறை வங்கிகள், தனியார் வங்கிகள், சிறு நிதி வங்கிகள், பண பரிவர்த்தனை வங்கிகள் மற்றும் கூட்டுறவு வங்கிகளை உள்ளடக்கியதா இருக்கு. தனிநபர் டு வணிகர் பரிவர்த்தனைகள் மொத்த பரிவர்த்தனை அளவுல 63% இருக்கு. இது அடிக்கடி செலுத்தப்படுற குறைந்த மதிப்புள்ள சில்லறை பண பரிவர்த்தனைகளுக்கு யூபிஐ பரவலா பயன்படுத்துறத பிரதிபலிக்குது. இரு தனிநபருக்கு இடையிலான பரிவர்த்தனைகள்ல பரிவர்த்தனை மதிப்புல 71% பங்களிக்குது. இது தனிநபர்களுக்கிடையே அதிக மதிப்புள்ள பண பரிவர்த்தனைகளுக்கு அதை பயன்படுத்துறத காட்டுது. சில்லறை பண பரிவர்த்தனை தளமாவும் அதிக மதிப்புள்ள நிதி பரிமாற்றங்களுக்கு நம்பகமான வழியாகவும் யூபிஐ பரிவர்த்தனை இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. வங்கி கணக்குல குறைந்தபட்ச தொகையை பராமரிக்கலனா வங்கிகள் கட்டணங்களை விதிச்சு வருது. அதன்படி கடந்த 4 நிதியாண்டுகள்ல மட்டும் மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி வங்கிகள் சுமார் 26,000 கோடி ரூபாயை அபராதமா வசூலிச்சிருக்காங்க. 2025-2026 நிதியாண்டுல மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ரூபாய் 7,086 கோடி வசூலிச்சிருக்காங்க. அதிகபட்சமா HDFC 1,798 கோடி ரூபாயை வசூலிச்சிருக்கு. 2ஆம் இடத்துல ஆக்சிஸ் வங்கி இருக்கு. இந்த வங்கி 1,081 கோடி ரூபாயை அபராதமா வசூலிச்சிருக்காங்க. 3ஆவது இடத்துல இருக்கு ICICI வங்கி. ரூபாய் 353 கோடியை அபராதமா வசூலிச்சிருக்கு. மினிமம் பேலன்ஸ் இல்லனா கட்டணம், டிஜிட்டல் முறையில பண பரிவர்த்தனை செய்தா கட்டணம்னு, பணம் பெற்றாலும் பணம் செலுத்தினாலும் கட்டணம்னு விதிக்கிறது பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு.